இன்னைக்கு மே தினம் இன்னைக்கு தினத்தால ரொம்ப கொண்டாடி சந்தோஷமா ஹாப்பியாக இருப்பீங்க எல்லாரும். உழைப்பவர்கள் வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு திருநாளாக இந்த மே தினம் கொண்டாடப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு மே தினம் எப்படி கொண்டாடுவோம் மட்டும்தான் உணவு வந்து இன்னைக்கு வீட்டில் சமைக்கல. என்ன காரணம் வந்து சமைக்கிறதுக்கு பஜாரில் எதுவுமே வாங்க கிடைக்கல. எல்லா கடையும் மூடி சம்பூர்ணமாக இந்த மே தினத்தை கொண்டாடிருக்காங்க எல்லாரும். அந்த வகையில் நாம் ஒரு செலக்ட் ஒன்று பண்ணி வச்சிருந்தோம். சாப்பாட்டுக்கு சரியான கடையில் தெரிவு செஞ்சிருந்தோம். அந்த வகையில் தெரிவு செஞ்ச கடை தான் நம்மளோட நாசர் கேட்டரிங் சென்டர். அவங்க வந்து சிறப்பான சமையலை சமைச்சு இந்த வகையில் நாங்கள் ஆர்டர் செய்து அவங்கள்ட்ட சாப்பாடு எடுத்திருக்கோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் 2000 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கு. இதுக்குள்ள எந்தெந்த இருக்கு வச்சிருக்காங்க ஸ்பெஷலான்னு சொல்லி வாங்க பாப். களின்னு வச்சிருக்கேன், அதை பாப். அடுத்தது இது கோழி வறுவல் என்னமோ வச்சிருக்காங்க, அதை சம்பல் வச்சிருக்காங்க, மாசு சம்பல். கட்டப்படி சோத்தை பார்ப்பேன். நோறு கொட்டும் போது உண்மையினா நல்ல வாசம் மாதிரி சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது நான் நினைக்கிறேன். மாசி சம்பல் ஸ்பெஷலாக சம்பல் போட்டிருக்காங்க. நம்ம நோனாதான் சம்பலில் நம்ம டேஸ்ட்டாக அப்படி பசந்தாக வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் 2 பேர் உள்ள குடும்பம் இருக்கிறதுனால நம்ம 2000 ரூபா பேக்கேஜ் தான் எடுத்து தெரியும். 3000 ரூபா 5000 ரூபா பேக்கேஜும் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தருவாங்க. நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் என்ன செய்யணும், அந்த சாப்பாடு நம்ம மக்களுக்கு சொல்லணும் தான் நம்மளோட நோக்கம். என்ன சாப்பிட்டாலும் ஒரு இது ஒன்று வச்சு சாப்பிடக்குள்ள இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். இந்த சாமான் செவனப் ஒன்று வச்சு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கும். உண்மையிலே டேஸ்டாக இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். கல்யாணம் வித்தியாசமான கல்யாண கறி சிறப்பாக இருக்கி அதையும் நான் சாப்பிட்டு பாருங்க. அது நல்ல டேஸ்டாக இருக்கும் உள்ளே. இங்கே நிறைய பல வகை சேர்த்துருக்கான். பேரிச்சம்பழம், கேட்லங்கு, இன்னும் நிறைய எக்ஸட்ரா இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது அதோட போட்டியாக்கி அது அச்சாரு கட்டப்படிக்கா அதை சேர்த்து இறைச்சி துண்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதுவும் கட்டப்படி இந்த மாதிரி சமைச்சிருக்காங்க நல்லாக்கி. இந்த மாதிரி டேஸ்டாகி அதுக்காக சும்மா பொய்க்கலாம் சொல்லலை. இங்கே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கீழே தெரிகிற நம்மளை ஐஸ்கிரீம் தெரிகிற தொலைபேசி இழக்கிறதுக்கு முன்கூட்டியே ஓர்டர் செஞ்சு விடுங்க.